Taste the Daily. கோவையில் 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பிலான பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி துவக்கி வைத்தார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 92வது டிவிசன் சுகுணாபுரம் ரெயின்போ காலனியில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு 5,70,000 ரூபாய் மதிப்பில் பேவர் பிளாக் மற்றும் இரும்பு தகரக்கூரை ரேஷன் கடை கட்டிடத்திற்கு 5,60,000 ரூபாயில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை தொடக்கி வைத்தார். 91வது டிவிசன் KPR காலனியில் 3 லட்சம் ரூபாயில் ரேஷன் கடைக்கு காத்திருப்போர் கூடம், 93வது டிவிசன் பார்க் டவுன் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் ரேஷன் கடை கட்டிடம், 78வது வார்டு செல்வபுரம் பகுதியில் 15 லட்சம் ரூபாயில் அங்கன்வாடி மையம், IUDP காலனியில் 528 குடியிருப்புகளுக்கு 19,74,000 ரூபாயில் சுற்றுச்சுவர், பேரூராட்சி 14வது வார்டு மேட்டுத்தெரு பகுதியில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி போன்ற மக்கள் நலத்திட்டங்களை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்தார். அதிமுக அரசு கோவை மாவட்டத்தை புறக்கணித்தாலும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பதாக பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். விழுப்புரம் வடக்கு மற்றும் தெற்கு நகரத்திற்குட்பட்ட கழக உறுப்பினர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட அதிமுக அடையாள அட்டையை முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் வழங்கினார். வடக்கு மற்றும் தெற்கு நகரத்திற்குட்பட்ட 42 வார்டுகளிலும் உள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முத்தோப்பு மற்றும் சண்முகபுரம் காலனி பகுதிகளில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட வண்ண டிஜிட்டல் வடிவிலான உறுப்பினர் அடையாள அட்டையை கழக உறுப்பினர்களுக்கு வழங்கினார். 42 வார்டுகளிலும் உள்ள 44,600 உறுப்பினர்களுக்கு முதற்கட்டமாக புதுப்பிக்கப்பட்ட அதிமுக அடையாள அட்டை வழங்கப்பட்டது.